நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ஸ்டாப் பிரஸ்ட் ஃபீடிங். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு இன்றியமையானது தான். ஸோ டில் பேபி பர்த் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா டில் ஃபீட் பண்ணுற வரைக்குமே நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா அது பிரஸ்ட் ஃபீடிங் தான் நான் சொல்லுவேன். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் வந்து எவ்வளோ டேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது மதரோட வந்து ஒரு டெசிஷன். ஸோ அதில் நாம் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. அவங்க 3 months கொடுக்கலாம், 6 months கொடுக்கலாம், இல்லை 1 year 2 year. ஸோ அது அவங்களோட இஷ்டம். ஆனால் டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கம்பல்சரி 6 months வரைக்கும் பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொடுக்காததும் அது மதரோட விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்னோடய பேபிக்கு பார்த்தீங்கன்னா டில் 3 years வரைக்குமே வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணேன். இப்போ 2 weeks பிஃபோர் தான் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் ஸ்டாப் பண்ணேன். என்னோடய ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கிறதும் எப்படி நான் ஸ்டாப் பண்ணேன். ஸோ பேபிக்கு வந்து எந்த சஃபரும் ஆகாமல் நம்மளும் எந்த சஃபரும் ஆகாமல் எப்படி நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 3 years வந்துட்டு என்னோடய பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து இருந்தது. நான் ஒரு 1 year 1.5 year வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க, ஸ்டில் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாம் 1.5 வயசு தானே ஆகுது அப்படின்னு சொன்னேன். இல்லை இப்போல்லாம் 6 months கொடுக்குறதே பெருசாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களே பார்த்தீங்கன்னா 6 months ஸ்டாப் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து கொடுக்கறதில்ல. இல்லை 1.5 வயசு ஆகிடுச்சு இன்னும் கொடுக்குறீங்களே, அதனால தான் நான் கேட்டேன், இது தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா இந்த காலத்தில் யாரும் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் கொடுப்பேன், கம்ப்ளீட்டாக 3 years வரைக்குமே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு தடவை தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து போயிருந்தோம். அவங்க வந்து கேட்டாங்க, அப்போ அவனுக்கு 2.5 வயசு இருந்தது, ஆக்டிவாக இருந்தான். அப்போ கேட்டாங்க ஃபீட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை ஸ்டாப் பண்ணிவிடுங்க, இனிமேல் ஃபீட் பண்ணாதீங்க, அவன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அதனால் வந்துட்டு அவன் ஆக்டிவாக இருக்கான் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் நம்மளோட பாட்டி நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 years வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவன் ஆக்டிவாக இருக்கான் அப்படிங்கிறத நான் நம்பலை. அதுக்கப்புறமா நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். 3 years தான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வீக் அவனுக்கு பர்த்டே, இப்போ 2 weeks முன்னாடி வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகே இந்த வேப்பெண்ணெய் இந்த கத்தாழை இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆனால் வந்து அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அவன் ரொம்ப ஓவராக வந்து கத்திட்டு இருந்தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த வேப்பெண்ணெய் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கே வந்துட்டு அவன் குடிக்கவே இல்லை ஸ்மெல் இருக்குது, கசக்குது, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அந்த டைமில் அவனை அப்படியே தட்டி கொடுத்து சும்மா நடந்து ஷோல்டரில் போட்டு தட்டி கொடுத்து மடியில் போட்டு தட்டி கொடுத்து வந்து தூங்க வச்சேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நைட் டைம்லலாம் எந்திரிச்சு பயங்கரமாக அழுவான். அம்மா வேணும், ஃபீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவான். எப்படி சால்வ் பண்ணுறதுனே எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ நான் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணாமல், குழந்தைய எதுவும் திட்டாமல் அடிக்காமல் தட்டி கொடுத்து அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கத்தாழை ஜெல் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ நம்ம நேச்சுரல் கத்தாழை அதை கட் பண்ணி அந்த ஜெல் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அவன் வந்து இல்லை கசக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிக்கவே இல்லை. இருந்தாலும் வேணும் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு தான் இருந்தான். அந்த டைமில் என்ன பண்ணேன் அப்படின்னா தட்டி கொடுக்குறது, மடியில் போட்டு தட்டி கொடுக்குறது, அம்மா பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 weeks நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 15 daysக்குள்ளே நான் வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை அழும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொடுக்கணும்னு தான் தோணும். அச்சோ பையன் அழுகுறானே, பாப்பா அழுறாளே, கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு மதர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு அந்த ஃபீடிங் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நாம் கொஞ்சம் வந்துட்டு சஃபர் ஆகிட்டோம், அழுதுட்டோம் அப்படின்னாலும் நம்மளால் வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக நான் வந்து ஸ்டாப் பண்ணணும், இந்த 14 days 15 days நான் ஸ்டாப் பண்ணிடணும் நினச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செப்பரேட்டான ஒரு ரூமில் வந்து நீங்களும் குழந்தையும் வந்து படுத்துக்கோங்க. அது வந்து பெட்டர். ஏன் அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, நைட் டைமில் குழந்தைங்க அழுதாங்க, ஃபீட் கேட்டு அழுதாங்க, நம்ம கொடுக்கலைன்னா ஓவராக கத்துவாங்க. அது அவங்களுக்குமே வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அதனால் செப்பரேட்டான ஒரு ரூமில் வந்துட்டு நீங்கள் வந்து படுத்துக்கோங்க. குழந்தைங்க அழும்போது தட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி அவங்கள கன்சோல் பண்ணுறதுக்கு பேசுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கொஞ்சம் நேரம் அழுவாங்க, அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. இல்லை ரொம்ப முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹஸ்பண்டோட ஹெல்ப் வந்து நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஒரு சில குழந்தைகள் இல்லை மேக்ஸிமம் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அம்மா சொல் பேச்சு கேட்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பா ஒரு சவுண்டு விடும் போது வந்துட்டு அமைதியாகிடுவாங்க. ஸோ அப்பா கிட்ட கொடுத்துட்டீங்க
அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எப்படியாவது கன்சோல் பண்ணி வந்து தூங்க வச்சுருவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது இல்லை, எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி தான் இருக்கும். நானுமே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட், நான், குழந்தை, ஸோ நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். எப்படி ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இப்போ இருந்தோம், மாமனார் மாமியார் இல்லை பெரியவங்க யாராவது வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அவங்க கூட கொஞ்ச நாள் படுக்க வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க மறந்துடுவாங்க, இல்லை அழுகிற டைமில் அவங்க வந்து டேக் கேர் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு அந்த இது இருக்காது. ஆனால் நான் மட்டும் இருக்கேன், ஒரு மதர் மட்டும் குழந்தைய பார்த்துக்கிறாங்கன்ற டைமில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபீடிங் வேணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அது கஷ்டம்தான். நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் தனியாக படுத்துக்கோங்க. குழந்தைங்க அழும்போதெல்லாம் வந்து கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதுவும் முடியலை, அவங்க அழுதுகிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் அந்த வேப்பெண்ணை, கத்தாழை இது எல்லாமே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் யூஸ் பண்ணால் அந்த ஸ்மெல், அந்த வேப்பெண்ணெய் ஸ்மெல், அந்த கத்தாழை ஸ்மெல்லே குழந்தைங்க வந்துட்டு பிடிக்காமல் போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ பகல்லையும் அப்படி தான், பகலில் வந்து தூங்கும் போது நான் ஃபீட் பண்ணிட்டு தான் தூங்குவேன் அப்படின்ற மதர்ஸும் இதையே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்பயுமே வந்துட்டு அந்த கத்தாழை ஜெல், அந்த வேப்ப எண்ணெய் இதையே அப்ளை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வந்து குடிக்காது. பகல் டைம்லேயும் நீங்கள் தனியாக ஒரு மதராக பார்த்துக்கிறீங்க, ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு அப்படின்ற போது நீங்களே தட்டி கொடுக்கலாம். மேக்ஸிமம் மடியில் போட்டு ஆட்டினீங்க அப்படின்னாலே தூங்கிடுவாங்க. இல்லை ஷோல்டரில் போட்டு தட்டி கொடுக்கலாம், இல்லை ஏதாவது பாட்டு பாடலாம், அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பாட்டு பாடி நம்ம வந்து தூங்க வைக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க தூங்கிடுவாங்க, அழமாட்டாங்க. இதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டுமே ஃபாலோ பண்ணலாம். இல்லை ரொம்ப முடியலை அப்படின்ற பட்சத்தில் ஹஸ்பண்டோட ஹெல்ப் வந்து கேட்கலாம். மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா நானே தான் வந்துட்டு ஓகே நம்மளே தான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பேசி ஒன்று வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப முடியலை, ஏன்னா வந்து ஆஃப்டர்நூன் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அவன் ஃபீட் பண்ணால் தான் தூங்குவான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தார், சாட்டர்டே சண்டே டைம்லலாம் கொஞ்சம் மிரட்டினார் அப்படின்னா, மிரட்டினார் மீன்ஸ் ஏதாவது இல்லைம்மா இல்லைப்பா அப்படின்னு ஏதாவது விளையாட்டு காமிச்சானா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவன் வந்து மறந்துடுவான். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக மறந்துட்டான், 2 வீக்ஸ் ஆச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக மறந்துட்டான், எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இல்லை நீ 3 வருஷம் பால் கொடுத்தீங்கன்னா வந்து கஷ்டம், ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம், குழந்தைங்களுக்கு விவரம் வந்துடும், கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இல்லை நிறுத்து, 1 வயசுலேயே போதும், 1.5 வயசுலேயே போதும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. இன்னும் ஏன் கொடுத்துட்ருக்க, ஸ்டாப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை நான் வந்துட்டு அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே நான் திங்க் பண்ணதான் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுன்னா அதே மாதிரி கொடுத்தேன். ஸ்டாப் பண்ணதும் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வந்துட்டு தெரியல, அவனும் வந்து பிரச்சனை பண்ணல, ஈஸியாக வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.